மனிதனின் உணர்வுகள் பலவிதம். அதில் நம் ஆயுளை பாதியாக குறைப்பது பயம் மற்றும் கோபம். இந்த இரண்டில் கோபத்தை கூட எளிதில் கையாண்டு விடலாம். ஆனால் பயம் என்பது நாம் வாழும் நாட்களை பாதியாக குறைக்கும் சக்தி கொண்டது. தெனாலி என்கிற திரைப்படத்தில் வரும் பயம் பற்றிய வசனம் 100% உண்மை. இந்த பயத்தை எப்படி கையாள்வது, பயத்தை தவிர்ப்பதால் நாம் எவ்வாறு பயனடைகிறோம் என்பதை விரிவாக பார்ப்போம். குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வெளியிட்டுள்ள மற்ற பதிவுகளையும் கண்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். எங்களின் இந்த முயற்சி உங்களின் ஆன்மீக தேடலுக்கு சிறந்த உணவாக இருக்கும். பயம் என்பது மனதின் இயற்கையான உணர்வாக இருந்தாலும் அதிகமாக அல்லது நீண்ட காலமாக பயந்து கொண்டிருப்பது உடலிலும் மனதிலும் தீமைகளை ஏற்படுத்தும். பயம் உணர்ச்சியில் மட்டும் பாதிக்காது. அது நம் உடல் நோய் நிலை, மூளை செயல்பாடு, நோய் எதிர்ப்பு மண்டலம், இதய ஆரோக்கியம் மற்றும் மனநிலைக்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பயம் ஏற்படும் போது உடலில் ஃபைட் ஆர் ஃப்ளைட், போராடு அல்லது ஓடு என்ற பயங்கரவாத எதிர்ப்பு முறையை செயல்படுத்தும். இதனால் அட்ரினலின் மற்றும் கார்டிசால் என்ற மன அழுத்த ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்கும். இது மூளை செயல் மாறுபட, நினைவாற்றல் குறைய மற்றும் தீர்வு காணும் திறன் பாதிக்க வழிவகுக்கும். மன அழுத்தம் மற்றும் கவலை, தூக்க கோளாறுகள், மாரடைப்பு மற்றும் உளவியல் பிரச்சனைகள் அதிகரிப்பு, செரிமான மண்டலம் முறிவடைந்து குடல் சம்பந்தமான நோய்கள், ஆண்மை குறைவு. இவ்வளவு பாதிப்புகள் பயத்தினால் ஏற்படுகிறது. பெரும்பாலும் பயம் சில நொடிகளோ சில நாட்களோ நீடிக்கலாம். சிலது நம் வாழ்க்கையை புரட்டி போடும் அளவுக்கு சக்தி கொண்டது. அவைகளில் மிக முக்கியமானது தேர்வு பயம், எதிர்காலத்தை எண்ணி வரும் பயம், கடன்களால் ஏற்படும் பயம், மரண பயம். இவற்றை எப்படி சிறந்த முறையில் கையாள்வது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். அதனால் பதிவை முழுமையாக கேளுங்கள். தேர்வு பயம். எதிர்காலத்தை எண்ணி வரும் பயத்தை போக்க நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். நீங்கள் இந்த வாழ்க்கையை உங்களை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வேறு யாரையும் சார்ந்து அல்ல. தேர்வோ அல்லது எதிர்கால பயம் கொள்வதால் நேர விரயம், முடிவு எடுக்கும் திறனில் பாதிப்பு ஏற்படும். இந்த செயல்களால் ஏற்படும் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அதற்குண்டான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாது. தேர்வை தள்ளி போடவும் முடியாது. அதனால் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து அதை எதிர்கொள்ளுங்கள். வெற்றி பெற்றால் நல்லது, தோல்வியுற்றால் துவண்டு விட வேண்டாம். உங்களுக்கு வெற்றி பெற்றவரை விட வாய்ப்புகள் அதிகம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தவறான முடிவை எடுக்காதீர்கள். நீங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. மாற்றவர்கள் கேலி செய்வார்களோ என்று பயப்பட வேண்டாம். அவர்களின் முதுகில் என்ன அழுக்கு உள்ளது என்பதை அவர்கள் அறியவில்லை. அதனால் அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டனர் என்று புறந்தள்ளிவிட்டு உங்களின் அடுத்த முயற்சியை இன்னும் உத்வேகமாக செயல்படுத்தி காட்டுங்கள். இந்த கருத்துக்களை உணர்ந்தால் பயம் நீங்கிவிடும். கடன் மற்றும் மரண பயம். இவை இரண்டும் நம் கர்ம வினைகளோடு தொடர்புடையது. 90% கடன் நம் சூழ்நிலைகளை பொறுத்து பெறப்பட்டதாகும். 10% கடன் நம் பேராசையால் பெறப்பட்டது. இந்த சூழ்நிலை கடனை நம்மால் தவிர்க்க இயலாது. உதாரணத்திற்கு நம் பெற்றோர்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ ஏற்படும் உடல் பாதிப்புகளை தீர்க்க இன்றைய மருத்துவ உலகில் பெருமளவு செலவு செய்தே ஆக வேண்டும். இதனால் ஏற்படும் கடன் பயத்தில் மாட்டிக்கொள்ளும் நாம் முடிந்தவரை அதிலிருந்து விரைவாக விடுபட வேண்டும். ராவணன் போரில் தோற்ற பொழுது அவன் உணர்ந்த வேதனையை கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான். இலங்கை வேந்தன் என்று கடன் வாங்கியவர் படும் பாட்டை ஒப்பிட்டு கூறுகிறார். தியானத்தில் ஈடுபடும் சிலர் இந்த சூழ்நிலையை ஓரளவு கடந்து சென்று விடுகின்றனர். தியானத்தினால் ஏற்படும் மன அமைதி, சுய சிந்தனை, கர்ம வினைகளின் புரிதல், இறை சிந்தனை,
இவற்றை கொண்டு இந்த விதியை மதியால் வென்று விடுகின்றனர். மரணம், இந்த வார்த்தையை கேட்டாலே நமக்கு நடுக்கம் ஏற்படத்தான் செய்யும். மேற்கண்ட 3 பயத்தையும் நம்மால் தவிர்த்து விடலாம். ஆனால் மரணம் அனைவருக்கும் பொதுவானது. யாராலும் மரணத்தை வெல்ல முடியாது. நம் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் என அனைவரும் கூறிய மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது மீண்டும் பிறவா நிலையே. ஒரு மனிதன் தன் 30 வயது வரை அவன் இயற்றிய கதைக்கு அவன்தான் நாயகன் என்று தன்னை பாவித்துக் கொள்கிறான். ஆனால் அவன் 30 வயதை கடந்தவுடன் மரணத்தின் மீது பயம் கொள்கிறான். இந்த பயத்திற்கு முக்கிய காரணம் தன் குடும்பம் தன்னைத்தான் நம்பியிருக்கு என்ற எண்ணம், அவன் சேர்த்து வைத்த சொத்தை அனுபவிக்க முடியுமா என்ற எண்ணங்களே. இராணுவ வீரர்கள் நம் அனைவருக்கும் பரிச்சயமானவர்கள். எதிரியின் முன்பு சிறிய தவறு ஏற்பட்டாலும் மரணம் நிச்சயம் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு ஏன் மரண பயம் இல்லை? அவர்கள் தன் பற்றை அவர்களின் தேசத்தின் மீது வைத்துள்ளனர். அதனால் அந்த மரணத்தை சந்தோஷமாக எதிர்கொள்கிறார்கள். மரணத்தின் மீது ஏற்படும் பயமே நாம் இறைவனை நோக்கி வைக்கப்படும் முதல் படி. அது பக்தியாக இருக்கலாம், மந்திரங்களாக இருக்கலாம், அல்லது தியானமாக இருக்கலாம். இந்த பேரண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் அழிவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறீர் தானே? ஒரு பொருள் ஏதாவது ஒரு விதத்தில் பரிணமித்துக்கு கொண்டுதானே இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் இதற்கு விதிவிலக்கா என்ன? இதையே பட்டினத்தார் தன் பாடலில் பிறந்தன இறக்கும், இறந்தன பிறக்கும், தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும், பெருத்தன சிறுக்கும், சிறுத்தன பெருக்கும், உணர்ந்தன மறக்கும், மறந்தன உணரும், புணர்ந்தன பிரியும், பிரிந்தன புணரும் என்று கூறியுள்ளார். பிறந்தவை அனைத்தும் இறக்கும், இறந்தவை அனைத்தும் பிறக்கும், தோன்றிய பொருட்கள் அனைத்தும் மறையும், மறைந்தவை அனைத்தும் தோன்றும், சிறியவை யாவும் பெரியதாகும், பெரிதாகும் யாவும் சிறியதாகும், உணரும் அனைத்தும் மறந்து போகும், மறந்தவை அனைத்தும் உணரப்படும், சேரும் பொருள் பிரியவும், பிரிந்த பொருள் சேரும் என்பதே இந்த பாடலின் பொருள். மரணத்தை அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள். அது நம்மை மேலும் பயமுறுத்தும் என்னென்றால், அறிவியல் ஒரு எல்லைக்கு உட்பட்டது. மரணத்தை ஞானம் கொண்டு பாருங்கள். அது மிக அருமையாகவும் ஆச்சரியம் கலந்ததாகவும் சுவைக்கும். மரணத்துக்கு பின் என்ன நடக்கிறது தெரியுமா? ஞானிகளின் கூற்றை உறுதி செய்யும் அறிவியல் ஆய்வுகள் மரணத்தின் வாசல் வரை சென்று மீண்ட 100 பேரிடம் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் பற்றி பேராசிரியர் கென்னத் ரிங் ஆய்வு நடத்தினார். வாழ்க்கையின் முற்றுப்புள்ளிதான் மரணம். தொடக்கம் என்று ஒன்றிருந்தால் முடிவு என்று ஒன்றிருந்துதான் ஆக வேண்டும் என்பது நியதி. மரணம் வரை என்ன நடக்கிறது என்பதை நாம் அறிவோம். பொதுவாக உடலில் இருந்து ஆன்மா பிரிவதை மரணம் என்கிறோம். ஆனால் மரணத்துக்கு பின் என்னதான் நடக்கிறது என்ற கேள்விக்கு யாராலும் அறுதியிட்டு விடை சொல்ல முடியாது. அவரவர் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சொர்க்கத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ செல்வார்கள் என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது. முதலில் ஆன்மீகம் மட்டுமே மரணத்துக்கு பிந்தைய வாழ்க்கை பற்றி பேசி வந்தது. அதன் பிறகு விஞ்ஞானமும் ஆய்வு செய்து பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. மரணத்தை பற்றி மதங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன. இந்து, பௌத்தம் உள்ளிட்ட சில மதங்களில் மறுபிறவியின் மீது நம்பிக்கை உள்ளது. உடலில் இருந்து உயிர், அதாவது ஆன்மா பிரிந்த பின் அது வேறொரு உடலுக்கு சென்று மறுபிறவி எடுப்பதாக மகான்களும் ஞானிகளும் சொல்கிறார்கள். அதே சமயம் பலர் மரணத்தின் வாசல் வரை சென்று திரும்பியிருக்கிறார்கள். அதாவது இறந்ததாக கருதப்பட்ட பலர் பின்னர் உயிர் பிழைத்திருக்கிறார்கள். அவர்கள் உடலை விட்டு பிரிந்த ஆன்மா பின்னர் மீண்டும் அவர்களுடைய உடலுக்குள் வந்து சேர்ந்த சம்பவங்கள் நடந்துள்ளன. அவர்கள் மூலமே மரணத்துக்கு பின் என்ன நடக்கிறது என்பதை ஓரளவு தெரிந்து கொள்ள முடிகிறது. அமெரிக்காவில் உள்ள கனெக்டிகட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய கென்னத் ரிங் என்பவர் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன் மரணத்தின் வாசல் வரை சென்று மீண்ட 100 பேரிடம் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் பற்றி ஆய்வு நடத்தினார். அவர்களில் பெரும்பாலானவர்கள் சொன்ன அனுபவங்கள்
ஒரே மாதிரியாகவே இருந்தது. உயிரிழந்த நிலையில் ஆழ்ந்த அமைதி ஏற்பட்டதாகவும், இருட்டு சுரங்க பாதை வழியாக சென்று பிரகாசமான வெளிச்சத்தை கண்டதாகவும் அவர்கள் கூறினார்கள். மரணத்துக்கு பிந்தைய நிலை குறித்து கென்னத் ரிங் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து வந்த நிலையில் தனது 87 வயதில் காலமானார். மரணத்துக்கு பின் என்ன நடக்கும் என்பதை தான் அறிந்து இருப்பதால் மரணத்தை கண்டு அஞ்சாமல் அதை வரவேற்க தான் தயாராக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த மருத்துவ குழு ஒன்று உயிர் பிரிந்த சில நிமிடங்களில் மரணமடைந்த பலரின் உடலை சேதப்படுத்தாமல் நவீன மருந்துகள் மற்றும் கருவிகளின் உதவியுடன் ஆய்வு செய்திருக்கிறது. பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மத நம்பிக்கையற்றவர்களின் உடல்களில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் உடலில் இருந்து உயிர் பிரிவது போன்ற நினைவு, அமைதியான நிலை, பிரகாசமான ஒளியை பார்த்தல், மிதப்பது போன்ற உணர்வு ஆகிய அனுபவங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியாக ஏற்பட்டிருந்ததாக தெரிய வந்தது. ஞானிகளும் சித்தர்களும் சொல்வது போலவே உடலை விட்டு பிரியும் ஆன்மாவால் பார்க்கவும் உணரவும் முடியும் என்று அறிவியல் ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. இறந்தவர்களின் ஆன்மா உடனடியாக இந்த பூமியை விட்டு வெளியேறுவது இல்லை என்றும், சில நாட்கள்தான் வசித்த வீட்டிலேயே உலவும் என்றும், அப்பொழுது அங்கு நடப்பவற்றையும் தனது உறவினர்களையும் அது பார்த்து கொண்டிருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மரணம் நிகழ்ந்த சில வீடுகளில் அறையில் யாரோ நடந்து செல்வது போன்றும், இறந்தவர் பயன்படுத்தும் வாசனை திரவியத்தின் வாசத்தை நுகர்ந்தது போல் உணர்ந்ததாகவும் அங்குள்ளவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இதனால்தான் மரணம் நிகழ்ந்த வீடுகளில் 16 நாட்கள் துக்கம் அனுசரிப்போடு இறந்தவர்களுக்கு விருப்பமான உணவு பண்டங்களை வைத்து வணங்குகிறார்கள். நம் வயது அதிகரிக்க அதிகரிக்க மரணத்தின் மீதான பயமும் அதிகரிக்கிறது. இதனால் ஏற்படும் மன அழுத்தம் நம்மை எந்த ஒரு விடயத்திலும் முழுமையாக எடுபடாமல் பார்த்து கொள்கிறது. நம் வீட்டில் உள்ள முதியவர்கள் மரணத்தின் புரிதல் இருந்தால் அமைதியாக தனது அன்றாட செயல்களில் ஈடுபாடுவார். புரிதல் இல்லை என்றால் மன அழுத்தத்திற்கு உட்பட்டு அவர்கள் மனம் பிறழ்ச்சி அடைந்து சிறு பிள்ளைகள் போல் மாறிவிடுவர். இது தெரியாமல் நாம் அவர்கள் மீது கோபம் கொள்வது இயல்பு. அவ்வாறு கோபம் கொள்ளாமல் அவர்களை உங்கள் குழந்தையாக பாவித்து அவர்களிடம் அன்பை செலுத்துங்கள். அவர்களை ஒரு குழந்தையை கொஞ்சுவது போல் கொஞ்சுங்கள். அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக பேசுங்கள். இறை சிந்தனை பற்றி பேசுங்கள். நாம் இதுவரை கேட்ட அனைத்து விடயங்களையும் புரிந்து கொள்ள நமக்கு உதவும் சாதனமே தியானம். நாம் ஓர் துறையில் முன்னேற பல வருடங்கள் அத்துறையை பற்றி படித்து அதில் தெளிவு அடைகிறோம். ஆனால் நம்மை நாம் உணர ஏன் நேரம் ஒதுக்குவதில்லை? நம் முன்னோர்கள் இந்த தியானத்தை வாழ்வியலோடு கலந்து வைத்து இருந்தனர். காலப்போக்கில் அது மறைந்து விட்டது. தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும், அனைத்து விதமான பயத்தையும் நீக்கும், உங்கள் ஆன்மாவை உணர செய்யும். ஆன்மாவை உணர்ந்தால் பிறவிகளை உணரலாம். பிறவிகளை உணர்ந்தால் கர்ம வினைகளை உணரலாம். கர்ம வினைகளை உணர்ந்தால் பயம் நீங்கும். பயம் நீங்கினால் மரணம் என்பதை முக்தியாக மாறும். எங்களின் இந்த முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் காமெண்ட் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.